ஓகே, குழம்பு ஊற்றியாச்சு. மாயா சாப்பிட போகிறேன். இது ரொம்ப வித்தியாசமானது. நான் கேள்வியே பட்டதே கிடையாது, இப்படி தான் செய்யணுமா அப்படின்னு கூட. பட் ஆனால் செஞ்சுருக்கேன். சொன்ன ரெசிபி வச்சு 3 ஜெனரேஷன் தாண்டி வந்திருக்கு. மாயா சாப்பிட்டுட்டே இருக்கேன். இதை எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் முதல் பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஓகே. நம்ம வந்து இப்போ இதில் வந்து இது சோறு வடித்த தண்ணி. இதில் வந்து தேவையான அளவு உப்பு போடுவோம், மஞ்சத்தூள், முருங்கைக்கீரை போடுவோம். போட்டுட்டு இது கொதிச்சிட்டு இருக்கட்டும். நம்ம அதை போட்டு தாளிக்கிற வேலை பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த கடாயில் வந்து இப்போது நான்ஸ்டிக் பேனை, அதில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பாருங்க. இது வந்து மிளகா, இது வந்து பூண்டு, இது வந்து சின்ன வெங்காயம், இது வந்து கடுகு தாளிப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது வந்து ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள். ஓகே, நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போ அதில் போட போகிறோம். ஓகே, நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது வந்து அதாவது அரிசி வடித்த கஞ்சியில் செய்த ஒரு குழம்பு. இது நைட்டு வரைக்கும் சாப்பிட முடியாது. ஒரு நேரம் சமைச்சு ஒரு நேரம் சாப்பிட்றது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஹாய், பார்த்துட்டு வந்துட்டிங்களா மாயா ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு? சோறு வடிச்ச கஞ்சியில் இப்படிலாம் செய்வாங்களா மாயா? எனக்கும் தெரியாது. ஆனால் 3 ஜெனரேஷன் தாண்டி வந்திருக்கு. இந்த ரெசிபி நமக்கு கொடுத்தவங்க பேர் வந்துட்டு கவிதா. இது வந்து அவங்க அம்மா செஞ்சாங்களாம். அவங்க அம்மா வந்துட்டு மாதவி. அவங்க அம்மாவுக்கு எப்படி தெரியும் இந்த ரெசிபி அப்படின்னு சொன்னால் அவங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்களாம். ஜானகின்ற இன்றைக்கி இல்லை, பட் ஆனால் மாதவி இருக்காங்க. ஸோ இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கக்கா. நான் வாரத்துக்கு எப்படி 2 தடவை செஞ்சுருவேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாமளும் செஞ்சிட்டோம், சாப்பிட்டுட்டு இப்போ 2வது தடவை சாப்பிட்டுட்ருக்கேன். முருங்கீரை தண்ணி சாறு செஞ்சால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. பருப்பு இல்லாமலே ஒரு தண்ணி சாறு. சாதாரணமாகவே சோறு வடிச்ச கஞ்சியில் உப்பு போட்டு சும்மா குடிச்சு பார்த்தாலே சூப்பராக இருக்கும் போங்க. அப்படியே ஒரு மிளகா கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் தாளிச்சுலாம் ஊற்றி முருங்கீரைலாம் போட்டோன்னே செம்ம போங்க. இந்த ரெசிபி 3 ஜெனரேஷன் தாண்டி வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஜெனரேஷன் யார் இந்த ரெசிபி கொடுத்தாங்கன்னா அவங்ககிட்ட காட்டுவோம் எப்படிப்பட்ட கமெண்ட்ஸ்லாம் எல்லோரும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. புது ரெசிபி தான் எல்லாருக்கும் கொடுக்கும். எல்லாரும் சமைக்கிற மாயா சமைக்கணும் விருப்பப்படலை. புது ரெசிபி, அந்த காலங்களால் அழிந்து போன ரெசிபி என்னத்தை கொண்டு வர முடியும் அதை கொண்டு வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர்கிட்ட புது ரெசிபி பழைய ரெசிபியெல்லாம் கேட்டிருக்கேன். புதுசாக கொண்டு வரதுக்கு அப்படியே ஒரு அம்மா நேற்று சொன்னாங்க, பீட்ரூட்டில் தோசை போடலாமாயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ற ரெசிபி சொல்லிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம். நாம் நினச்சி வாழ்ந்துடணும், இன்றைக்கே வாழ்ந்துடணும், இந்த நிமிஷமே வாழ்ந்துடணும். அப்போ தான் அந்த பயணம் ரொம்ப அழகானதாக இருக்கும். யாருக்காகவும் நம்மளோட சிறகை உடைக்கக்கூடாது, யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை நிறுத்தக்கூடாது.
போய்கிட்டே இருக்கணும். எப்படி போகணும்? அழகாக சந்தோஷமாக எல்லா இறைவன் கொடுத்த எல்லாத்தையுமே ரசித்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். சிவா ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். மீண்டும் சந்திப்போம்.